Hi friends, welcome to suryasquare. இன்னைக்கு நம்ம வீடியோல முக்கியமான ஒருத்தரை நான் இன்ட்ரோ듀ce பண்ண போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பேச்சுலர் ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, அது என்ன பேச்சுலர் ரசம் அப்படி தானே நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இப்போது பேச்சுலர்ஸ்லாம் வந்துட்டு தனியாக இருக்கும்போது சமைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்து டயர்டில் ரசம்லாம் புளியை ஊற வச்சு அதை கரைச்சி அதை மாதிரி டைம் இருக்காது இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். உடனே நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாங்க. இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். இதுக்கு நம்ம எந்த ரெடிமேட் பவுடர்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், வரமிளகாய் 1, புளி கொஞ்சமாக, அப்புறம் தக்காளி ஒரு பெரிய சைஸ், 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்க போகிறோம். வரமிளகாய் வந்துட்டு நான் எனக்கு குழந்தைங்களுக்காக ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஜாரில் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் வேண்டாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம வீட்டில் எப்போவுமே நாட்டு செக்கு கடலெண்ணெய் தாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எந்த ரெசிபி பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட்ஸ் கிளியராக கொடுத்துருப்பேங்க. கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இதை எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். ஸோ இதை போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரே ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. இதில் எப்போவுமே நம்ம இதே மாதிரி ரசம் வைக்கணுன்ட்டு இல்லைங்க. எப்பாவது ஒரு நாள் நம்மளுக்கு டயர்டாக இருக்குது, இல்லை வெளியே போயிட்டு வந்திருக்கோம், ஒரு எமர்ஜென்சி, இந்த மாதிரி உங்களுக்கே உடம்பு சரியில்லை, டயர்டாக இருக்குன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஈஸியாக நீங்கள் ரசம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சேம் அதே நம்ம எப்போவும் வைக்கிற ரசம் மாதிரி தான், எண்ணெய் கரைக்காமல் நம்ம அரைச்சி வைக்கிறோம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாமே அரைச்சிட்றதுனால நம்மளுக்கு அதோட எல்லாமே ஈஸியாக உள்ளே போயிடுது. குழந்தைங்கள்லாம் இந்த பூண்டெல்லாம் தட்டி போட்டால் கூட எடுத்து வச்சுடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இதில் வாய்ப்பே இல்லை. எல்லாமே அரைச்சி போடுறதுனால உங்களுக்கு என்னென்ன சத்து வேணுமோ இந்த எல்லா நல்லதும் வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். அதோடு நம்ம எந்த ஒரு ரெடிமேட் பவுடர்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக. எல்லார் வீட்லேயுமே நம்ம ரசம் கண்டிப்பாக இருக்கும். லஞ்சில் ரசம் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தான் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. சரிங்க, ரசம் கொதிக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆளை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த குட்டி பொண்ணு தான் நான் சொன்ன ஆள். இவ பேர் அம்மு. இவ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறா. கண்டிப்பாக பாருங்கள். அம்மு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ வந்துட்டு டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ரீல்ஸ் லைவ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் எடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஷேர் சாட் வந்துட்டு மோஜ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதுவும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலாம். இது ரெண்டுமே வேண்டானா கூட நீங்கள் யூடியூப்பில் கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், தெரியுமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஓகே, பாய் பாய். யூஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் அம்மாவை பார்த்தாச்சா? அவள் சொன்னதும் கேட்டுட்டிங்களா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டு விட்டுடலாம். கொதிக்க வைக்க வேண்டியது அவசியம் இல்லைங்க. எப்போவுமே ரசத்தை அந்த நுரை கட்டி லைட்டாக கொதிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. கம கமன்னு மணக்கிற ஈஸியான இன்ஸ்டண்ட்டான பேச்சுலர் ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.